வணக்கம். இது ரைட் வின் செய்திகள். அண்மை செய்திகளின் தலைப்புச் செய்திகள். சேலத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா ரசிகர்களின் உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது. கேஸ் சிலிண்டர் சப்ளை 9ஆக உயர்த்தப்படும். மேட்டூர் அணை நீர்த்திறப்பு அதிகரிப்பு. பள்ளிக்கு குதிரையில் வரும் எல்கேஜி மாணவன். இனி விரிவான செய்திகள். சேலத்தில் ரஜினியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேலத்தில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் விழா ரசிகர்களின் உற்சாக கொண்டாட்டம் நடைபெற்றது. ரஜினிகாந்தின் 63வது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் நகரிலும் பல இடங்களில் ரஜினியின் கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. ரஜினி ரசிகர்கள் சார்பில் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் ரஜினி ரசிகர்களுக்காக சிவாஜி திரைப்படம் 3Dயில் உருவாகி ரிலீஸ் ஆனது. சேலத்தில் 2 தியேட்டர்களில் இந்த படம் ரிலீஸ் ஆனது. சேலம் சங்கீத் தியேட்டரில் ரசிகர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக காணப்பட்டது. இதேபோல் ARRS மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரிலும் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. திரையில் ரஜினியை பார்த்ததும் அவரது ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். படம் பார்த்துவிட்டு வெளியே வரும் ரசிகர்கள் ரஜினியின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்மிடமும் தெரிவித்தனர். சூப்பர் சார், ரஜினிகாந்த் சூப்பர் சூப்பர் பிறந்தநாள். 12 வாழ்த்துக்கள் சார். 12 ரஜினி சார் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பாராதது ரொம்ப முக்கியமான சீன்லாம் நிறையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. திருநங்கை சார்பில் சப்கோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தலைவர் ரஜினிகாந்த் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழுக. 1000 வருஷம் கூட அவர் வாழலாம். எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். இதுவரை இல்லாத அளவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதாக சேலம் சங்கீத் தியேட்டர் உரிமையாளர் நம்மிடம் கூறினார். மேலும் அவர் கூறும்பொழுது, இந்த நம்ம தியேட்டருக்கு ஓப்பன் பண்ணி 37 வருஷம் ஆச்சு. 37 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் வந்து உற்சாகமாக படம் பார்க்க வந்தது எந்த படத்துக்குமே இல்லை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி 3D பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் கூட இந்த மாதிரி இல்லை. அதை விட ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. படம் பார்க்குறதுக்கு எங்களுக்கே தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரசிகர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்குறாங்க. தனது 63வது பிறந்த நாளை கொண்டாடிய ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு பிறந்தநாள் செய்தி வெளியிட்டார். அச்செய்தியில் அனைத்து விஷயங்களையும் ரசிகர்கள் நேர்முக கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தன்னுடைய பிறந்த நாளை ரசிகர்கள் அவர்களின் பெற்றோரை வழிபடும் நாளாக கொண்டாடினால் சந்தோஷப்படுவேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் போயஸ் கார்டனில் உள்ள அவரது வீட்டு முன் கூடினர். ரசிகர்களை வீட்டுக்குள் அழைத்த ரஜினி அவர்களிடம் வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் தனது பிறந்தநாளையொட்டி ரசிகர்கள் வாழ்த்து சொல்ல வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களை சந்தித்தேன், மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். It's a special birthday for you, sir. It's 12/12/12. Yeah, it's a very significant day in my life, and really, I mean, there's so much. I mean, the wishes are coming from all sides, my friends, fans, my well wishes. My heartfelt thanks to everybody, and I wish there's good health and good wealth to everybody to my well wishes. And sir, special movie 3D version of Shivaji. Tell us about that. How excited you are about that? Everybody who saw the picture, everybody is I mean, excited. The picture is everybody eager to see how actually it look on 3D. It is excellent. It's super. It's an experience actually. And tell us about the progress of Coach Adyan now, sir. I will do that later. Actually, it takes time. Actually, you know, it's a very time consuming. It takes time. Actually, probably next another 2 months time. No, so we will know exactly when we will come on screen. And was it a great experience to be directed by your daughter Soundarya? Great experience for her, but for me it is actually quite. I mean, I don't know. It is. I was a little bit conscious of it and tense. But all right, it's coming out very well, and she's so confident.
and good. I'm happy about her. And everybody wants to know about your health. Health is fine now. See how am I looking? Right. God bless and everybody's prayers. That is the main thing. Thank you. And your birthday message for your fans, sir? Yeah. Okay. Yeah. Thank you. Yeah. Sir, every year you Ama. Second, Rajinikanth. Third, Singapore. Ama. Yes. Yeah. Thank you. இல்லை இது வந்து இதில் வந்து இந்த பிறந்த நாள் வந்து 12 ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஸோ இந்த பிறந்த நாளில் வந்து எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்த எல்லா என்னுடைய வாழ வைத்த தெய்வங்களான ரசிக பெருமக்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த ஆண்டு வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு சீரும் சிறப்பமாக எல்லாரும் வாழணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். Your birthday message for your fans, sir? Have a positive thoughts. Have a positive thoughts, and I want first family, next everything. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாட். அதாவது எப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்து நடக்கும், டெஃபினட்டாக இது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட் எப்பவுமே இருக்கணும். நெகட்டிவ் தாட் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் தாட்டை வந்து வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறலாம். அண்ட் மெயின் வந்து எப்பவுமே நான் சொல்ற மாதிரி அப்பா அம்மா தான் முக்கியம். இன்ஃபேக்ட் என்னுடைய பிறந்த நாளை வந்துட்டு என்னுடைய ஃபேன்ஸுங்க வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை பூஜை பண்ணா அதே எனக்கு வந்து மிக மிக சந்தோஷமான விஷயம். இல்ல அது வந்து பிகாஸ் ரொம்ப அதை பத்தி முடிவு பண்றேன், நான் பாக்குறேன். அதான் சொல்றேன், நான் அது வந்து கோச்சிலே வந்து இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி தமிழ்ல வந்து இந்தியன் ஸ்கிரீன்ல வந்துட்டு அது வந்து மோஷன் கேப்சரிங். ஸோ அது வந்து இந்த மீடியா ஒன் அண்ட் ஈராஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அது இந்தியாவில் வந்து யாரும் இது வரைக்கும் எடுக்கல. அது வந்து மோஷன் கேப்சரிங்ல வந்துட்டு அனிமேட்டட் வெர்ஷன்ஸ்ல வந்து என்னுடைய இமேஜ் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது மட்டும் ஒரு சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஈவன் அந்த பொன்னியின் செல்வன் மாதிரி, ஈவன் மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய காவியங்கள் எல்லாமே எடுக்கலாம். And what is going to be your next project after Coach Adayan, sir? So I have not, because first actually the coach and I have to finish that. So later, I will think about next project. So Shivaji 3D is a big project for you. It's the first 3D film. So how are you feeling about the experience of seeing yourself? No, I already told actually. The experience, it is fantastic. It is really experience. It's the experience to watch Shivaji in 3D, because Shivaji itself is a very, it's a big film and a high budget film. In 3D, it looks like giant to the Shivaji, right? So Lata ma'am has given a musical tribute on your birthday today. What was the gift by your daughters? It is secret actually, because they are coming late actually when they will come and surprise me. Yeah, they are here. So last year has been a So last year has been a good year for you. Both your daughters made a debut at the box office. They both directed a movie. Your younger daughter is directing the film with you. So how has it been, the experience of them also coming into the industry? No, it is actually a first experience. Actually, it's still actually, we have to long way to go. Okay, thank you. கேஸ் சிலிண்டர் சப்ளை 9ஆக உயர்த்தப்படும். மானிய விலை கேஸ் சிலிண்டர்களுக்கான கட்டுப்பாடு ஆண்டுக்கு 6 9ஆக உயர்த்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் கேஸ் சிலிண்டர்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் கட்டுப்பாடு விதித்தது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையான 410 ரூபாய் 50 காசுகளுக்கு வழங்கப்படும். கூடுதல் சிலிண்டர்கள் சந்தை விலையான 931 ரூபாய்க்கு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. மானிய விலை சிலிண்டர் எண்ணிக்கையை 9ஆக உயர்த்த வேண்டும் என பல தரப்பிலிருந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது. இது குறித்து அமைச்சர் வீரப்ப மொய்லி டெல்லியில் நேற்று அளித்த பேட்டியில் மானிய விலை கேஸ் சிலிண்டர்களின் எண்ணிக்கை உயர்த்துவது பற்றி அமைச்சரவை குழு விரைவில் முடிவெடுக்கும். நிச்சயமாக மானிய விலை சிலிண்டர்களின் எண்ணிக்கை 6 9ஆக உயர்த்தப்படும் என நம்புகிறேன் என்றார். மானிய விலை சிலிண்டர் எண்ணிக்கை 9ஆக உயர்த்தப்பட்டால் அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக 9,000 கோடி செலவாகும் என்றும் தெரிவித்தார். மேட்டூர் அணை நீர்த்திறப்பு அதிகரிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான நீர்த்திறப்பு 11,500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி திறக்கப்பட்ட நீர் மேட்டூர் அணையை வந்தடைந்தது.
ஆரம்பத்தில் 10,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து அதன்படி படிப்படியாக உயர்ந்து 17,313 கன அடி நீர் வீதம் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் திறப்பு 11,500 கன அடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 48.82 அடியாகவும் நீர் இருப்பு 17.07 டிஎம்சியாகவும் உள்ளது. இதனால் டெல்டா விவசாயிகள் பெருத்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். பள்ளிக்கு குதிரையில் வரும் எல்கேஜி மாணவன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கம்மாப்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் கௌரி சங்கர். இவருக்கு பிராணிகள் வளர்ப்பில் அதிக ஆர்வம். உயர் ரக இனத்தைச் சேர்ந்த 3 குதிரைகள், பொமேரியன் வகையைச் சேர்ந்த நாய்கள் உள்ளிட்ட பல பிராணிகளை வளர்த்து வருகிறார். இவரது மகன் மாதவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெற்கு ரத வீதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறான். வீட்டிலிருந்து இப்பள்ளி 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பஸ், ஆட்டோ, வேன், சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மத்தியில் மாதவன் தினமும் குதிரையில் வருகிறான். கௌரி சங்கர் பத்திரமாக அழைத்து வருகிறார். மன்னர் காலத்தில் இருந்தது போல் குதிரையில் அமர்ந்து மாணவன் வருவதை அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்கின்றனர். தமிழ்நாடு மின் உற்பத்தியில் முன்னேற்றம், மின்வெட்டு நேரம் மாற்றம், சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அடுத்த மாதத்தில் மின்வெட்டு நேரத்தில் சிறிய மாற்றம் இருக்கும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மின்வெட்டு அறிவிக்கப்பட்டது. சென்னை மற்றும் புறநகர்களில் 2 மணி நேர மின்வெட்டு, மாவட்டங்களில் 4 மணி நேர மின்வெட்டு, தொழிற்சாலைகளுக்கு வாரம் ஒரு நாள் மின் விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மின்சார வாரிய அதிகாரிகள் கூறும்பொழுது மின் உற்பத்தியில் சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. மேட்டூர், வட சென்னை அனல் மின் நிலையங்களில் தலா 500 மெகாவாட் கொண்ட யூனிட்கள் செயல்பட தொடங்கிவிட்டன. அடுத்த 2 வாரங்களில் இதன் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும். இதேபோல் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் ஒரு புதிய யூனிட்டில் இம்மாத இறுதியில் உற்பத்தி தொடங்கும். எனவே அடுத்த மாத இறுதியில் மின்வெட்டு நேரத்தில் மாற்றம் இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழ்நாடு மின் உற்பத்தியில் முன்னேற்றம், மின்வெட்டு நேரம் மாற்றம், சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அடுத்த மாதத்தில் மின்வெட்டு நேரத்தில் சிறிய மாற்றம் இருக்கும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மின்வெட்டு அறிவிக்கப்பட்டது. சென்னை மற்றும் புறநகர்களில் 2 மணி நேர மின்வெட்டு, மாவட்டங்களில் 4 மணி நேர மின்வெட்டு, தொழிற்சாலைகளுக்கு வாரம் ஒரு நாள் மின் விடுமுறை என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மின்சார வாரிய அதிகாரிகள் கூறும்பொழுது மின் உற்பத்தியில் சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது. மேட்டூர், வட சென்னை அனல் மின் நிலையங்களில் தலா 500 மெகாவாட் கொண்ட யூனிட்கள் செயல்பட தொடங்கிவிட்டன. அடுத்த 2 வாரங்களில் இதன் உற்பத்தி மேலும் அதிகரிக்கும். இதேபோல் வல்லூர் அனல் மின் நிலையத்தில் ஒரு புதிய யூனிட்டில் இம்மாத இறுதியில் உற்பத்தி தொடங்கும். எனவே அடுத்த மாத இறுதியில் மின்வெட்டு நேரத்தில் மாற்றம் இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இனி வேலைவாய்ப்பு செய்திகள். ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு. இது குறித்த மேலும் விவரங்களை www.rrcchennai.org.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம்.
புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான முன்னாள் படை வீரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் பணி. பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கல்வியியல் துறையில் முழு நேர கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை கல்வியியல் துறையில் 2012-13 கல்வியாண்டிற்கான முழு நேர கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான கல்வி தகுதி முதுநிலை கல்வியியல் எம்எட் படிப்பில் குறைந்தது 55% மதிப்பெண்ணும், நெட், ஸ்லெட், பிஹெச்டி, எம்ஃபில் இவைகளில் ஏதேனும் ஒன்றை முடித்திருக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 14. நேர்காணலுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் ஆட்கள் தேர்வு. கூட்டுறவு சங்கங்களின் மாநில ஆள் சேர்ப்பு மையம் சார்பில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்பட்டது. அருணாச்சல கல்வியியல் கல்லூரி, கமலாட்சி பாண்டுரங்கன் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, ஜீவா வேலு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தியாகி என் அண்ணாமலை பிள்ளை அரசு மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட 15 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேர்வு எழுத மொத்தம் 5790 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 808 பேர் தேர்வு எழுத வரவில்லை. 4982 மாணவ மாணவியர்கள் தேர்வு எழுதினர். துணை பதிவாளர்கள் சி மனோகரன், வே நந்தகுமார், ஏ சரவணன் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் தேர்வு அறைகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். தேர்வு எழுதிய மாணவ மாணவியர்கள் அனைவரும் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டனர். ரேடியோகிராஃபர் பணி. விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் ரேடியோகிராஃபர் பணி காலியிடங்களுக்கு தகுதியானவர்கள் பெயர் பரிந்துரை செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமலை செல்வி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் தகுதியானவர்கள் பதிவு மூப்பு அடிப்படையில் ரேடியோகிராஃபர் பணியிடத்திற்கு பரிந்துரைக்கப்பட உள்ளார்கள். இப்பணிக்கு குறிப்பிட்ட தகுதியாக ரேடியோகிராஃபர் சான்றிதழ் படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதில் முன்னுரிமை அற்றவர்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர், பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் இதர வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை உடையவர்கள், ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமணம் புரிந்தோர், முன்னாள் இராணுவத்தினர், இராணுவத்தில் பணிபுரிகின்றவர்கள், அரசுக்கு நிலம் வழங்கியோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் உத்தேச பதிவு மூப்பு நடப்பு தேதியின் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 108 ஆம்புலன்ஸுக்கு ஆட்கள் தேர்வு. 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வியாழக்கிழமை ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இது குறித்த செய்திக்குறிப்பு. 108 ஆம்புலன்ஸ் சேவையில் மருத்துவ உதவியாளர்கள், டிரைவர்கள் ஆகிய பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இம்முகாமில் தகுதி உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். மருத்துவ உதவியாளர் பணிக்கு 30 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். செவிலியர் படிப்பு 2 ஆண்டுகள் படித்தவர்களாக இருக்க வேண்டும். 4வது கிரிக்கெட் டெஸ்ட் நெருக்கடியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் நடந்து வருகிறது. குக் தலைமையிலான இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கிடையேயான 4 டெஸ்ட் போட்டித் தொடரில் அகமதாபாத்தில் நடந்த முதல் டெஸ்டில் இந்தியா 9 விக்கெட்டில் வெற்றி பெற்றது. மும்பையில் நடந்த 2வது டெஸ்டில் 10 விக்கெட் வித்தியாசத்திலும், கொல்கத்தாவில் நடந்த 3வது டெஸ்டில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னணியில் உள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் நடந்து வருகிறது. டெஸ்ட் தொடரை சமன் செய்ய இந்த டெஸ்டில் இந்தியா கட்டாய வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து 2 டெஸ்டில் தோனி தலைமையிலான இந்திய அணி தோற்றதால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை டிரா செய்தாலே தொடரை கைப்பற்றும். ஆனால் அந்த அணி இந்த டெஸ்டிலும் வென்று ஹாட்ரிக் வெற்றியை பெற்று தொடரை வெல்ல வேண்டும் என்ற வேட்கையில் உள்ளது. பாகிஸ்தான் இந்தியா வரும் கிரிக்கெட் டூரில் அஃப்ரிதி நீக்கம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இம்மாத இறுதியில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 2 2020 3 ஒருநாள் போட்டியில் விளையாடுகிறது. முதல் 2020 ஆட்டம் 25ஆம் தேதி பெங்களூரிலும் 27ஆம் தேதி அகமதாபாத்திலும் நடக்கிறது. இதைத் தொடர்ந்து முதல் ஒருநாள் போட்டி 30ஆம் தேதி சென்னையிலும், 2வது ஒருநாள் போட்டி ஜனவரி 3ஆம் தேதி கொல்கத்தாவிலும்,
கடைசி ஒருநாள் போட்டி 6ஆம் தேதி டெல்லியும் நடைபெற உள்ளது. இத்தொடரில் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. ஒரு நாள் போட்டிக்கான அணியில் ஆல்ரவுண்டர் அஃப்ரிதி நீக்கப்பட்டுள்ளார். அதே வேளையில் 2020 அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.r-ads.com இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.